ஹாய்டா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, விமியனோட லவ் சேஞ்ச் எவ்ரிதிங் நெக்ஸ்ட் பாட்டு தான்டா பார்க்க போகிறோம். போன பாட்டை முடிச்சிருந்தோன்னா, நீங்கள் டேக்கிட்ட ஓரளவுக்கு பேசி டேவை காம் டவுன் பண்ணியிருப்பீங்க அண்ட் டேக்கு புரிய வச்சுருப்பீங்க. சிம்மந்தா இனி எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட தான் முடித்தோம். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போ டே அப்படியே உட்காந்துட்ருக்கிறாரு. அவருக்கு அடுத்து என்ன பண்ணுறன்னு கூட தெரியல. ஸோ அவர் மைண்டெல்லாம் அப்படியே பிளாங்காக இருக்குது. அவரும் சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போது சிம்மன் மேலேருந்து அப்படியே போகிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்னைக்காச்சு எல்லாமே மாறும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படி சொல்லிவிட்டு அவர் அப்படியே அங்கேயே இருக்கார். ஸோ இப்போது அந்த ரூமோட டோர் நாக் ஆகுது. சிம்மன் வந்து அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் தான் வெளியே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் சிம்மனை பார்த்துட்டு, சிம்மன் நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, ஜிம்மின் ஒரு செகண்ட் அவங்கள பார்க்குறாங்க. பார்த்துட்டு எதுவுமே பேசலை. அப்படியே வழி விட்டு நகர்ந்து நிற்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டு, கொஞ்சம் பேசலாமா? ஒரு 5 minutes என்கிட்ட என்ன பேசணும்? என்கிட்ட பேச என்ன இருக்குது? எங்கே பார்த்து ஜிம்மன், எனக்கு தெரியும் நீ கோவமாக இருக்கன்றது. ஆனால் ரியாலிட்டி என்னவோ அதை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இப்போ நடக்கிற எந்த பிரச்சனைக்கும் நீ காரணம் இல்லை. அதே சமயம் இங்கே இருக்கிற யாருமே காரணம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கெலாம் யார் ரீசன் கூட எதுவுமே தெரியாது. நீ எங்கே போன, ஏன் போன, எதுவுமே தெரியாதுடா. உங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாது. டேக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. நீயும் இப்போதைக்கு எதுவும் சொல்ல மாட்ட, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் உன்கிட்ட சொல்லிக்கிறேன். எனக்கும் டேக்கும் நடந்தது ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ்க்காக நடந்த ஒரு மேரேஜ் மட்டும்தான். அதுவும் மேரேஜ் கேன்சல் ஆகிடுச்சு. லாஸ்ட் மினிட்டில் நான் வந்து கேன்சல் பண்ணலைன்னா என்ன நடந்திருக்கும்? என்னோட டே இப்போ உன்னோட தான் இருந்திருப்பான். இல்லை, எனக்கு புரியல. நீ சொல்கிற, நீ எங்கே போன, ஏன் போன எல்லாம் கேட்குறல்ல. உனக்கு எல்லாமே தெரியும்ல. எங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது தான். ஆனால் நானும் டேவை லவ் பண்ணுறேன்ற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் ஏன் இப்படி பண்ண? சிம்மன், உனக்கு ஏன் புரிய மாட்டேது? இது ஜஸ்ட் பிஸ்னஸ்க்காக நடக்கிற ஒரு மேரேஜ். எங்களாலையும் எதுவும் பண்ண முடியல. ஈவன் டேவும் ஓகே சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நான் போயிட்டு என்ன சொல்ல முடியும் அவன்கிட்ட போய் சொல்லவா? இப்படி ஒருத்தவன் லைஃப்பில் இருந்தான், என்னைக்காச்சும் திருப்பி வருவான், இல்லை நீ திரும்பி வருவேன்ற ஏதாவது ஒரு சின்ன க்ளூவாவது நீ கொடுத்துட்டு போனியா? சொல்லு. உன்னை பற்றின ஒரு சின்ன விஷயம் கூட அவன் மைண்டில் இல்லை. அது எப்படின்னு உனக்கு தெரியுதா? எனக்கு எல்லாமே தெரியும். இன்ஃபேக்ட் உனக்கு தெரியறதை விட எனக்கு எல்லாமே தெரியும். டே ஏன் இப்படி இருக்கான், அவனுக்கு என்ன நடந்துச்சு, எல்லாமே தெரியும். இப்போ அதை பற்றி பேச வேண்டிய டைம் இல்லை. நான் எதுக்காக வந்தனோ நான் அந்த வேலையை பார்க்கணும். அண்டு நீ இங்கே எதுக்கு வந்த, என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து போயிடு. ஏன்னா எனக்கு டேக்கு நடுவில் நீ இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இங்கே பாரு ஜிம்மன், உனக்கு இது பிடிச்சிருக்கோ இல்லையோ அது எனக்கு தேவையில்லை. நீ என்ன நினச்சாலும் சரி, நான் டேக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அண்ட் டே எனக்கு அப்படி தான். எங்களுக்குள்ளே எந்த ஒரு இதுவும் கிடையாது. உனக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் அதை நீ டேக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. நானும் டேவும் ஒரு ப்ராஜெக்டை சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் இங்கே தான் இருப்பேன். உனக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி. அதே சமயம் நான் உங்கள் லைஃப்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகவே மாட்டேன். புரியுதா? ஐ ப்ராமிஸ். உங்கள் 2 பேர்த்துக்கு நடுவில் நான் எப்பவும் வரமாட்டேன். அது என்ன சிச்சுவேஷனாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த ரூமை விட்டு போயிடுறீங்க. சிம்மன் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்களும் அப்படியே அங்கேருந்து போயிட. இப்போ சிம்மன் மட்டும்தான் அந்த வீட்டில் தனியாக இருக்கார். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட் ஆகிடுச்சி. இப்போ ஒரு 10 o'clock இருக்கும். சிம்மன் இன்னமும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கார். டே வரவே இல்லை. சிம்மனுக்கு ஒரு பக்கம் பயமாக இருக்குது, எங்கே போனான்னு தெரிலன்னு சொல்லிட்டு. ஸோ கால் பண்ணி பார்க்குறாரு, பட் கால் ரீச் ஆகலை. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க, சிம்மனுக்கு பயமாக இருக்குதுன்னு புரியுது. ஸோ நீங்களும் உங்கள் மொபைல் எடுத்து டேக்கு கால் பண்ணுறீங்க, பட் ரீச் ஆகலை. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ டைம் அப்படியே ஒரு 1 hour பாஸ் ஆகி 11 o'clock ஆகிடுச்சு. ஸோ 2 பேருமே ஆப்போசிட்
சோஃபாவில் உட்காந்துட்டு ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு சிமினுடைய அவங்கள பார்த்து மறைச்சிட்ருக்காரு. நீங்களும் அப்படியே சிமினை பார்த்து மறைச்சிட்ருக்கீங்க. ஸோ 2 பேரும் ஆர்கியூ பண்ணியிருப்பீங்க. எங்கே போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேத்துக்குள்ள அதே ஒரு ஆர்கியூமெண்ட் ஆகிருக்கும். ஸோ 2 பேரும் ஆப்போசிட்டில் மறைச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ இப்படியே டைம் தான் ஸ்கிப் ஆகுது. வர மாதிரியே தெரியல. இப்போ ஒரு 11:30 ஆகிடுச்சி. இப்போ தான் வெளியே கார் சவுண்ட் கேட்குது. ஸோ வெளியே போயிட்டு 2 பேருமே வெளியே போய் பார்க்குறீங்க. தான் வந்திருக்காரு. ஸோ அப்படி டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு கார்லேருந்து இறங்க இன்னொரு சைட்லேருந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஜின் இறங்குறாரு. ஸோ ஜின்னை பார்த்தோன்னே ஜிமினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜின்யா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடி அப்படியே ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. இதை பார்க்குறாரு. இதை பார்த்ததுமே என்னன்னு தெரில, ஒரு மாதிரி கடுப்பாகுது. ஸோ அப்படியே 2 ஹேண்ட்ஸையும் கட்டிக்கிட்டு ஜின்னையும் ஜிமினையும் பார்த்துட்ருக்காங்க. ஜின் தான் ஜிமினோட ஹிட்டை டேப் பண்ணிவிட்டு எப்படி இருக்க, சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, அம்மா ஏன் இவ்வளோ நேரம் தூங்காமல் வெயிட் பண்ணிகிட்ருக்க அப்படி சொல்லிட்டு கேட்க இப்போ அப்படியே ஜிமின் திரும்பி பார்க்குறாங்க. அப்படியே ஜிமினை முறைக்க ஜிமின் இந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அதுவா ஹியாங், சும்மா தான் எனக்கு தூக்கம் வரல அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இப்போ ஜின் அப்படியே திரும்பி பார்த்துட்டு என்ன இவன் நீ ஒழுங்காக பார்த்துக்கிறியா இல்லையா, இவன் இவ்வளோ நேரம் சாப்பிடாம தூங்காமல் உட்காந்துட்ருக்கான், நீ வந்துட்டு சொல்லலையா நான் வரேன்ட்டு. ஹியாங் இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு தம்பியா இல்லை அவன் தம்பியா, வந்தவொடனே அவனுக்காக என்னக்கிட்ட சண்டைக்கு வரீங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு வேணால் அவனை போய் ஊட்டி விட்டு தூங்க வைங்க, அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. அவனுக்கு வேணால் அவன் சாப்பிடட்டும், அவன் தூங்கட்டும், அது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக அங்கேருந்து போயிட்டு ஜின் இவனை திருத்தவே முடியுது. சரிவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே நிற்கிறவங்கள பார்க்குறாங்க. இங்கே என்ன பண்ணுற ஏன், எப்போ வந்த? ஹியாங் நான் காலையில் தான் வந்தேன். அம்மா இங்கே என்ன பண்ணுற? இல்லை ஹியாங் நானும் டேவும் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்ல, அதான் அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் இன்னும் கொஞ்சம் ஒர்க்கெலாம் இருக்குது, அதான் ஒன்றாவே அந்த ஒர்க்கை முடிச்சிடலான்ட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தான். ஓ முடிஞ்சதா? இல்லை ஹியாங் மார்னிங் தான் வந்தோம், இன்னும் ஒர்க் பெண்டிங் இருக்குது. சரி ஹியாங் நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்ட்டு நீங்களும் அங்கேருந்து போய்ட்றீங்க. இப்போ ஜின் அப்படியே ஜிமினை பார்க்குறாரு. ஸோ அப்போ தான் அவர் கையை நோட் பண்ணுறாரு, கட்டு போட்டிருக்கு. ஜின் இதை பார்த்துட்டு ஜிமின் என்னாச்சு உன் கைக்கு, என்ன திரும்ப சண்டை போட்டிங்களா, அவன் ஏதாவது ஒன்று பண்ணிட்டானா என்ன, அடிச்சிட்டானா? ஹியாங் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்னை எதுவுமே பண்ணல, நான் தான் தெரியாமல் டீ கப்பை கீழே போட்டுட்டேன், அதை எடுக்க போகும்போது கையை கட் பண்ணி விட்டுருச்சு, வேறு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஜிமின் நிஜமாக தானா? உண்மையாக தான் சொல்கிறேன், எனக்கு எதுவும் இல்லை, ஜஸ்ட் இது லைட்டாக கட் பண்ணி விட்டுருச்சு. ஒரு உண்மையை சொல்லவா? என்ன, என்னை கட்டு போட்டு விட்டதே என்னோடய டே தான். என்ன? ஆமாம். அப்புறம் இன்னொன்று நடந்துச்சு. என்னது? எனக்காக ஃபீல் பண்ணான் தெரியுமா? ஜிமின் நீ போய் தானே சொல்கிற, அதெல்லாம் இல்லை ஹியாங். சரி வாங்க, எனக்கு பசிக்குது, சாப்பிட்லாமா? சரி வா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கிச்சனுக்கு தான் போகிறாங்க. ஜின் அப்படியே குக் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமின் அப்படியே கிச்சன் கவுண்டரில் ஏறி உட்காந்துட்டு அப்படியே ஜின்னையே பார்த்துட்ருக்காங்க. ஜின் என்னடா எதுக்கு அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை. ஏன் எப்படி இருக்கான்னு எனக்கு இப்போ தான் புரியுது. என்ன சொல்கிற? ஏன்னா நீங்கள் இவ்வளோ க்யூட்டாக இவ்வளோ லவ்லியாக இருக்கீங்கள, அதுதான் என் டேவும் அப்படி தான் இருக்கான். நிஜமாவேவா? அவன் என்ன மாதிரியா இருக்கான்? இப்போ அப்படி இல்லை, பட் இதுக்கு முன்னாடி என்கிட்ட அப்படியே உங்களை மாதிரி தான். என்னை அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துப்பான் தெரியுமா? அவனோட ஒவ்வொரு இடத்துலையும் அந்த லவ், அந்த கேர், அதை நான் பார்த்துருக்கேன். நீங்கள் பேசும்போது கூட அவன் என்கிட்ட பேசின வேர்ட்ஸ் தான் ஞாபகத்துக்கு வருது அப்படி சொல்லிவிட்டு ஜிமின் அப்படியே சேடாக ஜின் அப்படியே ஜிமினோட ஃபேஸை கட் பண்ணிவிட்டு இங்கே பாரு, எல்லாமே ஒரு நாள் சரியாயிடும், சரியா? ஃபீல் பண்ணாத, சரி வா ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்லாம் அப்படி சொல்லிவிட்டு ஜிமினை அப்படியே டைனிங் டேபிள் கூப்பிட்டு வராங்க கிச்சன்லேருந்து. ஸோ 2 பேரும் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இதை மேலேருந்து அப்படியே பார்க்குறாரு. அவருக்கு என்னன்னு தெரியல. ஸோ ஜிமின் மற்றவங்கக்கிட்ட க்ளோஸாக இருக்கும்போது அது அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, பட் அது என்ன ஃபீல்னே அவரால் புரிஞ்சிக்க முடியல. ஸோ அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் ரொம்ப ஜாலியாக சிரிச்சுட்டு ஜின் கூட உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரூமுக்கு போயிட இப்போ ஜிமின் தான் ஹியாங் சொல்லு ஜிமின், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? என்ன? அது என்னன்னா
என்ன ஜிமன் சொல்லு. டேக்கு ஏதோ ஞாபகம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவன் இந்த 2.5 இயர்ஸில் எப்படி இருந்தான்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அவன் என் கூட இருந்தப்போ இருந்த டேக்கும் இப்போ இருக்கிற டேயாங்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் இவனை இப்படி பார்த்ததே இல்லை. எனக்கு அவனை பார்க்கும்போது இது என்னோட டே இல்லைன்னு தோணுது. ஆனால் அவனுக்கு என் மேலே இருக்கிற அந்த லவ், அந்த கேர், என்ன தான் அவன் மறந்துருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது. அது எனக்கு தெரியுது. ப்ளீஸ் அவன் எப்படி இருந்தான்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சால் என்னால் அவன்கிட்ட க்ளோஸ் ஆக முடியும். ப்ளீஸ் அப்படி சொல்லிவிட்டு ஜிமினோட க்யூட்டாக கேட்க ஜின் லைட்டாக சிரிச்சிட்டு ஜிமினோட ஹிட் அப்படி டேப் பண்ணிவிட்டு, இதுக்கு ஏன்டா இப்படி சொல்கிற? உனக்கு என்ன தெரியணும்? டே எப்படி இருந்தான் தானே? டே இப்போ தான்டா ஆஃபீஸ்லாம் போகிறான். உண்மையை சொல்லணுன்னா 1 இயர் ஃபுல்லாக ஒரு ரூம்குள்ளேயே தான் அடைஞ்சிருந்தான். அவன் ரூமுக்கு வேறு யாருமே போக முடியாது. நான் மட்டும்தான் போவேன். அப்பப்போ பேசுவான், அதுக்கப்புறம் ஏதேதோ சொல்லுவான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் அவனே மறந்துடுவான்றதை தாண்டி அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் கிடையாதுடா. வெளியில் பார்க்க ரொம்ப கோல்டாக தெரியலாம், பட் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கெலாம் கிடையாது. அவனை நான் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் வேறு மாதிரி தான் பார்த்தேன். யார்கிட்டையும் பேச மாட்டான், தனியாகவே தான் இருப்பான். அந்த ரூமை விட்டு அவன் வெளியில் வர்றதே கிடையாது. எப்போயாச்சும் நான் அந்த ரூமுக்கு போவேன், அவனை கம்பல் பண்ணி ஃபுட் கொடுப்பேன். சில டைம் சாப்பிடுவான், சில டைம் கோவமாக கத்துவான். அவன் ஏன் கோவப்படுறான், எதுக்கு கோவப்படுறான்னு எங்களுக்கு தெரியாதுடா. ஆனால் அப்பப்போ ஏதோ ஒரு நேம் சொல்லுவான், மினியான்ட்டு. பட் அந்த நேம் யாருக்கு சொந்தம், யார், எதுவுமே எனக்கு தெரியாது அப்போ. ஆனால் அவன் காலேஜ் டேஸ் அப்போது என்கிட்ட அடிக்கடி சொல்லுவான், என் மினியன் அப்படி, என் மினியன் இப்படின்னு சொல்லிட்டு. அது யாரும் நான் பார்த்ததில்ல, பட் அவன் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அது நீயாக இருந்திருப்பேன்னு எனக்கு தோணுது. அதனால தான் அன்றைக்கி மேரேஜ் அப்போ கூட உன்கிட்ட நான் அதிகமாக எந்த கேள்வியும் கேட்கல. நீ தான் மினியானான்னு கேட்டேன். அன்றைக்கி உன் கண்ணில் போய் தெரியல ஜிமன். அதனால தான் நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக டேக்கிட்ட அவனை மேரேஜ் பண்ணிக்க சொன்னேன். அவன் எல்லாத்தையும் மறந்துருக்கலாம், ஆனால் அவன் மினியன் அவன் மறக்கலை. இன்னமும் ஏதோ ஒரு மூலையில் அவனோட ஹார்ட்டில் அவன் மினியன் இருக்கான். அது நீதானான்னு எனக்கு தெரியாது, அது நீயே இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான். அவனுக்கு எப்போ இதெல்லாம் ஞாபகம் வரும்னு தெரியாது, ஒரு வேளை வராமல் கூட போகலாம். ஆனால் அவன் ஹார்ட்டில் இருக்கிற அந்த லவ் என்றைக்கும் மாறாது. அவன் ஒய்யனை மேரேஜ் பண்ணிக்க ஓகே சொன்னதே அப்பாவோட கம்பலுக்கு தான். அவர் தான் இந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராங் ஆகணும், பிஸ்னஸை பெருசாக்கணும், நம்ம 2 பேரோட ஃபேமிலி ஒன்றானா நம்ம பெரிய லெவலில் ஆகலாம், அப்படி இப்படின்னு சொல்லி தான் இந்த மேரேஜை ஓகே சொல்ல வச்சார். டேக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ்க்காக நடந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி தான். ஒயனுக்கும் அப்படி தான். நீ தப்பாக நினைக்காத, சரியா? ஈவன் இந்த மேரேஜுக்கு அப்புறம் நீ வந்திருந்தீனாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ நீ இதில் யார் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது ஜிமன். ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. எதனால் இந்த ஆக்சிடெண்ட்டு, எப்படி அவனுக்கு இதெல்லாம் மறந்துச்சு, அதுவும் உன்னை எப்படி அவன் மறந்தான், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்கிட்டேருந்து நிறைய விஷயத்த மறைக்கிற ஜிமன், அது எனக்கு நல்லா புரியுது. ஏதோ ஒரு ரீசனுக்காக எதையும் சொல்லாமல் வச்சுருக்க. டேக்கு எப்படி இதெல்லாம் ஆச்சுன்னு உனக்கு தெரியும்னு எனக்கு தோணுது. என்னைக்காச்சும் ஒரு நாள் என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீ சொல்லு, சரியா? அது வரைக்கும் நான் உன்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். சரி, டைம் ஆச்சு, நீ போயிட்டு ரெஸ்ட் எடு. நானும் ரூமுக்கு போகிறேன், எனக்கும் டயர்டாக இருக்குது. ஓகேயா, நான் போகிறேன் அப்படி சொல்லிவிட்டு ஜிமின் எதுவுமே பேசலை. ஜின் இவ்வளோ நேரம் பேசுனதே கேட்டு அமைதியாக தான் இருந்திருப்பார், ஒரு வார்த்தை கூட பேசலை. ஸோ அப்படியே ஜிமினும் எழுந்து அங்கேருந்து போகிறாங்க. ஜின் லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் அப்படியே மேலே ரூமுக்கு தான் போகிறாரு. ரூமுக்கு போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணால் ரூமில் டே இல்லை. எங்கே போனான் இவன் அப்படி சொல்லிட்டு அப்படி பார்த்தா பால்கனி டோர் ஓப்பனில் இருக்குது. ஸோ ஜிமின் அப்படியே நேராக போயிட்டு பால்கனி டோர்கிட்ட போகிறாங்க. அங்கே டே நின்றுட்டு வெளியில் தெரிகிற அந்த வியூவை பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜிமினும் அப்படியே போயிட்டு டே பக்கத்தில் நிற்க
அப்படியே திரும்பி சிமினை பார்க்குறாங்க. ஸோ அந்த இருட்டில் அந்த மூணோட வெளிச்சத்தில் ஸோ அவ்வளோ அழகாக தெரியுது சிமினோட ஃபேஸ். டேக்கு என்னன்னு தெரில. சிமின்கிட்ட ஒவ்வொரு தடவை நெருங்கும் போதும் ஏதோ ஒரு ஃபீல் வந்துகிட்டே இருக்குது. பட் அது என்ன ஃபீல்னே தெரியல. ஸோ அப்படியே சிமினை பார்த்துட்டே இருக்க. இப்போ சிமின் அப்படியே டேர்ன் பண்ணி டேவை பார்க்குறாங்க. ஒரு லைட் ஸ்மைல். டேவுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்மைல் வருது. ஜிமினுக்கு இதை பார்த்த உடனே ஷாக்காக இருக்குது. ஏன்னா டே ஃபர்ஸ்ட் டைம் ஜிமினை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ ஜிமினுக்கு அது அவ்வளோ ஷாக்காக இருக்குது. அப்படியே சிரிச்சிட்டே, என்னாச்சு, ஏன் இங்கே வந்து நின்றுட்டுருக்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் கேட்க, ஒன்றும் இல்லை, சும்மா தான். டே சொல்லு, உனக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா அப்படின்னு சொல்ல. இப்போ டே அப்படியே ஜிமினை பார்க்குறாரு. ஜிமின், ஏதாவது கேட்கணுன்னா நீ என்கிட்ட கேட்கலாம், நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல. இப்போ டே தான், எனக்கு உன்கிட்ட கேட்க நிறையா கொஷின்ஸ் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் கேட்கணும்னு நினைக்கிறது, எதுக்காக என்னை இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்? நீ யார் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் நான் உன்னை மேரேஜ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் நம்ம 2 பேர் தான் அப்படின்ட்டு டே சொல்ல. ஜிமின் அப்படி டேவையே பார்த்துட்ருக்காங்க. இப்போ டே தான், இங்கே பாரு ஜிமின், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒருவேளை நீ சொல்கிற மாதிரி நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்து லவ் பண்ணியிருந்தோன்னா அது எப்படி எனக்கு மறந்துச்சு, ஏன் என்னன்னு எதுவுமே எனக்கு தெரில. என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு புரியல. என் மைண்டு பிளாங்காக இருக்குது. என்னால் எதையும் யோசிக்க முடியல. எனக்கு புரியுது நான் உன்னை ஹர்ட் பண்ணுறேன். ஆனால் என்னோடய இடத்துலேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் இதெல்லாம் நடக்கும்னு யோசிச்சு கூட பார்த்ததில்ல. சடனாக இதெல்லாம் நடக்கும்போது என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. அதை எப்படின்னு கூட எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் கண்டிப்பாக இது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீ யார் என்ன எதுவுமே நான் இனி உன்கிட்ட கேட்க மாட்டேன். எனக்குள்ளே நிறையா கொஷின்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன். கண்டிப்பாக அது எல்லாத்தையும் நானாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என்னால் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும்னு. எனக்கு தெரியும் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் உன்னை பற்றி தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க நடந்துக்கிற விதத்தை வச்சு எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. என்னால் அவங்க எல்லாருக்கும் உன்னை பற்றி ஏதோ தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவங்க யாரும் அதை என்கிட்ட சொல்ல தயாராக இல்லை. அதை நானே கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை நானே தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடு ப்ளீஸ். நான் இதை தவிர அவங்ககிட்ட வேறு எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்ல. இப்போ சிம்மன் அப்படியே டேக்கு க்ளோஸாக வந்துட்டு டேவை அப்படியே திருப்பி அவரை ஃபேஸ் பண்ண மாதிரி நிற்க வைக்கிறாங்க. டே அப்படியே சிம்மினை பார்க்க. இப்போ சிம்மன் டேவோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணி பிடிச்சிட்டு 2 சீட்லேயோட ஹேண்ட்ஸ் வச்சுட்டு அப்படியே டேவோட ஐஸை பார்த்துட்டே, இங்கே பாரு, நீ உன்னை போட்டு குழப்பிக்காத. உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்றது உனக்கு தெரியாது, அது எனக்கும் தெரியும். நான் யார், நான் எதுக்கும் உன் லைஃப்பில் வந்தேன், எதுக்கும் உன்னை மேரேஜ் பண்ணேன், இங்கே என்ன நடக்குது, இது எல்லாமே என்னால் ஒரு செகண்டில் சொல்ல முடியும். ஆனால் எனக்கு அதை ப்ரூவ் பண்ண எந்த எவிடென்ஸும் கிடையாது. அதை எல்லாத்தையும் கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சிடுவேன். எனக்கு எவிடென்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக உனக்கு நான் ப்ரூவ் பண்ணிவிடுவேன். நீ என்னை நம்பலாம். நான் சொல்கிற விஷயங்களை ஏதோ ஒரு கட்டத்தில் நீ என்னை நம்பலாம். ஆனால் நான் அதை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு அதை தவிர வேறு எதுவும் தேவையில்லை. நான் இங்கே வந்ததுக்கு காரணம் உன்னோட இந்த பிஸ்னஸ், மணி, அப்புறம் இந்த ரிச்சான லைஃப், இது எதுவுமே கிடையாது. எனக்கு என்னோட டேட்டே வேணும். நான் அவனோட மினியன். அவனுக்கு நான் எப்படியோ அதே மாதிரி தான் எனக்கு அவன். நான் ஒன்றே ஒன்று மட்டும் உன்கிட்ட சொல்கிறேன் டே, இப்போ நீ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் என்னோட பாஸ்டில், நம்மளோட பாஸ்டில் அவன் எனக்கு ஒரு ஏஞ்சல்.
என்னோட எல்லாமே அவன் தான். என்னோட லவ், பார்ட்னர், ஹஸ்பண்ட், ஃப்ரெண்டு, கேர்டேக்கர், வெல்விஷர், கைடன்ஸ் எல்லாமே எனக்கு அவன்தான். அது நீ தான். அது நீ மட்டும்தான். இப்போ உனக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதுக்காக என்னோட டேட்டு நீ இல்லைன்னு ஆகிடாது. கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாத்தையும் நீ புரிஞ்சுப்ப. அது வரைக்கும் நானும் வெயிட் பண்ணுறேன். நீ கேட்ட டைம் நான் உனக்கு கொடுப்பேன். அது எவ்வளோ நீ ஆள் ஆனாலும் சரி, எத்தனை இயர்ஸ் ஆனாலும் சரி, உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன். ஐ லவ் யூ. அது மட்டும்தான் நான் உன்கிட்ட சொல்கிறேன். இதை மட்டும் நீ உன் மைண்டில் வச்சுக்கோ. நீ என்ன பண்ணாலும் சரி, நான் உன் கூட இருப்பேன். நீ எப்படி என்னை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறியோ அதே மாதிரி நானும் உன்னை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறேன். புரியுதா? இப்போது இதை பற்றியெல்லாம் யோசிக்காத, ஃப்ரீயாக விடு, பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்ல டே அப்படியே சைலண்ட்டாக ஜிம்மினோட ஐஸையே பார்த்துட்ருக்குறாங்க. ஏன்னா ஜிம்மினோட ஐஸில் அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்குது. ஆனால் அதே சமயம் அவ்வளோ லவ் இருக்குது டே மேலே. அது டேக்கு ரியலைஸ் ஆகுது. பட் அவரால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவருக்கு இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணணுன்னு கூட தெரியல. ஸோ அப்படியே நின்றுட்டுருக்க ஜிம்மி லைட்டாக சிரிச்சிட்டு, சரி வா தூங்க போகலாம், டைம் ஆச்சு அப்படி சொல்லிவிட்டு டே அப்படியே கூப்பிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சுட்டு அப்படியே பெட்ஷீட்லாம் போட்டு கவர் பண்ணிட்டு அப்படியே டே பக்கத்துலேயே போயிட்டு படுத்துக்கிறாங்க. டே அப்படியே ஜிம்மியோட ஃபேஸையே பார்த்துட்ருக்காங்க. இப்போது ஜிம்மின் தூங்கு, எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு டே அப்படியே ஒரு மாதிரி டேப் பண்ணி கொடுக்குறாங்க. டேவும் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்க. இப்போ ஜிம்மின் அப்படியே டேக்கு க்ளோஸாக வந்துட்டு டே அப்படியே ஹக் பண்ண மாதிரி படுத்துக்கிறாங்க. டேவுமே அவருக்கு என்னன்னு தெரியல, பட் ஹக் பண்ணணுன்னு தோணுது. ஸோ அவருமே அப்படியே ஜிம்மினை ஹக் பண்ணி படுத்துக்கிறாங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே தான் காட்டுறாங்க. ஜிம்மின் அப்படியே எழுந்து வெளியில் வராரு. டே ஹாலில் தான் உட்காந்துட்ருக்குறாரு ஜின் கூட பேசிட்டு. ஸோ ஜிம்மின் வந்ததை பார்த்ததுமே டே அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு, இன்றைக்கி நம்ம வெளியில் போகிறோம், ஈவினிங் ரெடி ஆகிடு அப்படின்னு சொல்ல ஜிம்மின் என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. டே அது சும்மா நீ தானே சொன்ன புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுன்னு, ஸோ நான் ட்ரை பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஜிம்மின் லைட்டாக சிரிச்சிட்டு ஓகே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஸோ ஜின் இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கும் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்படியே தான் டேவும் கிளம்பி ஆஃபீஸ் போயிருப்பார். ஸோ ஜிம்மின் 2 பேரும் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு நிறையா பேசிக்கிட்டு அந்த மாதிரி ஃபன் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இப்படியே ஈவினிங்கும் ஆகுது. டேவும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு சொன்ன மாதிரியே வந்துட்டுறாரு. ஜிம்மினுக்கு இதுவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஜிம்மினும் போய்ட்டு ரெடி ஆகிட்டு டே கூட கிளம்புறாங்க. இப்போ டே தான் காரை ட்ரை பண்ணிகிட்ருக்க. ஜிம்மின் அப்படியே அந்த வெளியே தெரியிற வியூவெலாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ நைட் டைம் இல்லையா, ஸோ அந்த வியூவெலாம் பார்த்துட்ருக்காங்க. ஜிம்மினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது டே கூட வெளியில் போகிறது. ஸோ ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு டேட் மாதிரி போகிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டேவும் இதை பார்க்குறாங்க, ஜிம்மின் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே பார்த்துட்டு நேராக ஒரு ரெஸ்டாரண்ட் தான் வராங்க. ஸோ 2 பேரும் உள்ளே வந்துட்டு ஒரு டேபிளில் போய் உட்காந்துட்ருக்கேன். இப்போ டே தான் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுறாரு. ஜிம்மின் எதுவுமே பேசலை, அப்படியே அமைதியாக டே என்னெல்லாம் பண்ணுறான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ சடனாக ஒரு பர்சன் அப்படியே ஜிம்மினை வந்து பேக்லேருந்து ஹக் பண்ணுறாங்க. இதை பார்க்குற டீக்கு செம்மையாக கோவம் வருது. டீ அப்படியே அந்த பர்சனை மறைச்சிக்கிட்டே பார்க்குறாங்க. ஸோ அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, ஜங்குக் தான். ஸோ ஓகேடா, இதோட இந்த பாட்டு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். அண்ட் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேக்ரவுண்டில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. டட்டா, பை.